the Lord. Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். आप सभी को यीशु मसीह के प्रिय नाम से हम प्रेम से बधाई देते हैं. மீண்டும் ஒரு முறை கூட இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதற்கு ஸ்தோத்திரம். फिर दोबारा इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम खुश होते हैं. கர்த்தர் கடந்த வாரங்கள் நாட்கள் எல்லாம் நமக்கு நல்லவராக இருந்தார். परमेश्वर पिछले दिनों में पिछले हफ्तों में हमारे लिए बहुत अच्छे थे. அவரை நாம் எத்தனை நாம் இருந்தாலும் அவருடைய செய்த நன்மைகளை நாம் சொல்லி முடியாது. और कितने भी मुंह बोलते फिर भी हम उनके भलाई को कहकर खत्म नहीं कर सकते. நாம் இருப்பது ஆண்டவருடைய பிரதான கிருபை. हम यहाँ पर है वो परमेश्वर का बड़ा अनुग्रह है. சீக்கிரமாக நம்முடைய சபை திறக்கப்படணும். जल्दी ही हमारा कलीसिया खुलना चाहिए. தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். उसके लिए आप लगातार प्रार्थना कीजिए. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்டு அதற்குரிய பதில் தருவார். परमेश्वर हमारे प्रार्थना को सुनकर जरूर उसका जवाब देंगे. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு, கிருபை எல்லாவற்றுக்காக இந்த காலையில் நம்மை துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपका प्रेम, दया, कृपा, अनुग्रह सभी के लिए हम आपको स्तुति நீர் करते हैं. எத்தனை நல்லவரப்பா. आप कितने अच्छे हो परमेश्वर. ஆண்டவரே, இந்த காலையில உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை துதிக்க, பாட, ஆராதிக்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर इस सुबह के समय पर आपके बच्चों के साथ मिलकर हम आराधना करने के लिए, गीत गाने के लिए और संदेश सुनने के लिए आपने हमें एक मौका दिया. இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर इस आराधना में भाग लेने वाले हर एक बच्चों को आपके हाथों में अर्पण करते हैं. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. हर एक बच्चों को आत्मा जी आप छूइएगा और उन्हें आशीष कीजिएगा. பாடுகிற பாடலை பரலோகத்தின் தேவன் அங்கீகரிக்கணும். பாட கிருபைகளை தரணும். हम जो गीत गाने वाले वो स्वर्गीय पिता आप स्वीकार करना है और उसे आशीर्वाद भी करना है. நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஆவியானவர் இடைப்படணும். हम सुनने वाले सारे वचनों पे आत्मा जी आप हमारे साथ में. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. हर एक भाग में आपके प्रशंसा को हम महसूस करने के लिए தடைகள் யாவையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் சபித்து கட்டுகிறோம். सारे रुकावटों को हम यीशु मसीह के नाम से उसे श्राप करते எல்லா हैं. மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा केवल आप ही को देते இயேசு हैं. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन. நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் கிருபைகளையே எண்ணியே துதித்திடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்முடைய கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை கனப்படுத்தி நாம் பாடலாம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, நித்தமும் காக்கும் உன் கிருபைகளே என்னையே துதித்திடுவோம், நித்தமும் காக்கும் உன் கிருபைகளே என்னையே துதித்திடுவோம், துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, ஆதி அந்தமில்லானாதி தேவன் அடைக்கலமானீர் எமக்கு நீரே, ஆதி அந்தமில் அநாதி தேவனை அடைக்கலமானீர் எமக்கு நீரே, ஆரா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம், மாறா விசுவாசத்தை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம், துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே, கடந்த நாளில் நான் வாழுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே, கடந்த நாளில் நான் வாழுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே,
துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசு நாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தை போல் எம்மை சுமந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூர்ந்து தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்தவும் அன்பினையே துதித்திடுவோம். ஜீவனை தந்தவும் அன்பினையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசு நாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. ஜெயம் பெற்றோராம் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்தே துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீர் என்னையே துதித்திடுவோம். நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசு நாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் உன் கிருபைகளை என்னையே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் உன் கிருபைகளை என்னையே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசு நாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. காலை தோறும் கர்த்தனை என்றதான பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். என் தேவன் நல்லவரே, நம் தேவன் வல்லவரே. காலை தோறும் கர்த்தனே புது கிருபையை தினம் பொழிகிறே. காலை தோறும் கர்த்தனே என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. என் தேவன் நல்லவரே, மாதேவன் வல்லவரே. உம் சமூகம் எனக்கானந்தமே, உம் சமூகம் எனக்கானந்தமே. காலை தோறும் கர்த்தனே ஆழியின் நாளைகள் ஓயாது போம், அன்பின் நாளைகள் எழும்புமே. ஆழியின் நாளைகள் ஓயாது போம், அன்பின் நாளைகள் எழும்புமே. அலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. அலைகள் விலகும், பர்வதம் அகலும், மாறாவும் கிருபை நீங்கிடாதே. காலை தோறும் கர்த்தனே புது கிருபையை நீதம் பொழிகின்றீரே. காலை தோறும் கர்த்தனே ஆதியாதீர் செய்யும் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. ஆதியாதீர் செய்யும் அற்புதங்கள் வல்லமை நானும் கண்டிடவே. மகிமையின் சாயல் அணிந்து நானும் மனதின் மறுரூபமாகிடுவே. மகிமையின் சாயல் அணிந்து நான் மனதின் மறுரூபமாகிடுவே.
கர்த்தனே கன்னிமரமாய் செழித்திடவே கர்த்தரே உமது பலன் தாரும் கன்னிமரமாய் செழித்திடவே கர்த்தரே உமது பலன் தாரும் காலகாலத்தின் பலனை கொடுக்க கண்மணி போல் என்னை காத்திடுவே கர்த்தனே போது கிருபை நீதம் கொள்ளுகின்றீரே கர்த்தனே என் தேவன் நல்லவரே மாதேவன் வல்லவரே என் தேவன் நல்லவரே மாதேவன் வல்லவரே உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே உம் சமூகம் எனக்கு ஆனந்தமே ஆலேலோ கர்த்தனே என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் என் பாதையில் வெளிச்சம் அவர் நாமம் என் நினைவு என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் என் பாதையின் வெளிச்சம் அவன் நாமம் என் நினைவே என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் தீங்கினாலில் என்னை அவர் தம் கூடார மறைவினில் காத்திடுவார் என் தீங்கினாலில் என்னை அவர் தம் கூடார மறைவினில் காத்திடுவார் தகுந்த வேளை தம் கரத்தால் கண்மலை மேலாய் உயர்த்திடுவார் என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் என் பாதையின் வெளிச்சம் அவன் நாமம் என் நினைவே என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் கர்த்தரிடம் ஒன்றை கேட்டேன் அதையே அவரிடம் நாடிடுவேன் என் கர்த்தரிடம் ஒன்றை கேட்டேன் அதையே அவரிடம் நாடிடுவேன் அவரின் முகமதை நான் காண அவரில் என்றும் நிலைத்திருக்கு என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் என் பாதையின் வெளிச்சம் அவன் நாமம் என் நினைவே என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் கர்த்தருக்காய் காத்திருப்பான் அவரால் இதயம் ஸ்திரப்படுமே உன் கர்த்தருக்காய் காத்திருப்பான் அவரால் இதயம் ஸ்திரப்படுமே திடமனதோடே காத்திருந்தேன் அடைக்கலம் புகுவாய் என்றென்றும் என் தேவன் என் பலனே அவர் கூறும் நல்வசனம் என் பாதையில் வெளிச்சம்
நாம் எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். हम सब खड़े होते हुए एक भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. 23ஆம் சங்கீதம் நாம் எல்லாரும் எழுந்து மாறி மாறி வாசிக்கலாம். भजन संगीता 23वां अध्याय को हम सभी बदल बदल पढ़ेंगे. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். वो मुझे हरी हरी चराइयों में बैठाता है, वो मुझे खुद सुखदाई जल के झरने के पास ले चलता है. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். चाहे मैं घोर अंधकार से भरी हुई तराई में होकर चलूं तो भी हानि से न डरूंगा, என் சத்துருக்கள் क्योंकि तू मेरे साथ रहता है, तेरे सोटे और तेरी लाठी से मुझे शांति என் मिलती है. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. निश्चय भलाई और करुणा जीवन भर मेरे साथ साथ बनी रहेंगी और मैं यहोवा के धाम में सर्वदा वास करूंगा. आमीन. நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे. சங்கீதக்காரனுடைய நல்ல அனுபவங்களை நாம் வாசித்தோம். हमने यहाँ पर संगीतकार का जो अच्छा अनुभव को पढ़ा है. தாவீது ஆடு மேய்க்கிறவனாக ஒரு மேய்ப்பனாக இருந்தான். दाऊद जो एक चरवाहा था, ஆனாலும் அவனை மேய்க்கிறதான ஒரு நல்ல தேவனை மேய்ப்பனாக அவன் அங்கீகரித்தான். लेकिन उसे चरवाने वाले एक अच्छे यहोवा को उसने स्वीकार कर தன் लिया. ஆடுகளை எப்படி மேய்த்தான் என்பது அவனுக்கு தெரியும். उसे पता है उसने अपने अपने भेड़ बकरियों को कैसे चरवाया ஆண்டவராகிய था. கர்த்தரும் எப்படி தம்முடைய ஜனங்களை மேய்த்து நடத்துகிறார் என்பதையும் இந்த சங்கீதத்திலே அறிவிக்கிறார். और परमेश्वर यहोवा कैसे अपने अपने लोगों को वो चरवाते करके ये भी संगीतकार ने लिखा है. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். वो हमें हरी हरी चराइयों में அமர்ந்த बैठाता है. தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். वो हमें सुखदाई जल के झरने के पास ले चलता அவன் है. சொன்ன ஒரு அருமையான ஒரு நல்ல வார்த்தை, ஆத்துமாவை அவர் தேற்றி நன்மையினால் நிரப்புகிறார். और वो कहने वाला एक अच्छा वचन है, वो मेरे जी को ले आता है और मेरे और मुझे अगुवाई அவருடைய करता है. கோல் அவருடைய தடி என்னை தேற்றும் என்று சொல்கிறார். और मेरा लाठी और सोठे से मुझे शांति मिलती है, वो कहता है. இந்த மேய்ப்பன் பரலோகம் நித்திய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கிறவரை என்னை ஆச்சரியமாய் நடத்துவார். और यह चरवाहा जो मुझे स्वर्ग राज्य, जो एक निश्चित राज्य है, वहां पर मैं जाने तक मुझे आश्चर्य से मुझे அவர் என்னோட चलाएंगे. கூட இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை. वो मेरे साथ है, मैं किसी से नहीं डरूंगा. இந்த காலையில इस सुबह के समय पर உங்களுடைய தேவைகள் எதுவாய் இருக்கலாம், आपके जरूरतें कौन अनेक உங்களை सारी होंगी. ரட்சித்ததான தேவன் உங்களுடைய மேய்ப்பர் என்பதை மறக்க வேண்டாம். आपको उद्धार करने वाले परमेश्वर आपके चरवाहा, आप नहीं भूलना है. உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். आपके जरूरतें वो जानते हैं. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறதான தேவன். वो हमें हरी चराइयों में बैठाते इस परमेश्वर நம்முடைய है. ஜனத்திற்கு எங்கிருந்து ஆதரவு உதவி வரும் என்பது அவருக்கு தெரியும். हमारे लोगों को कहां से सहायता मिलेगा वो जानते हैं. எல்லா கதவுகள் அடைக்கப்படலாம், चाहे सारे दरवाजे बंद हो गए होंगे, ஆண்டவர் உங்களை நடத்துவார். लेकिन फिर भी परमेश्वर आपको चलाएंगे. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित सुबह के समय இந்த के लिए हम ஆராதனைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस आराधना के लिए हम आपको स्तुति உம்மை करते हैं. நோக்கி நாங்கள் பாடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீங்க. आपको देखकर हमें गीत गाने के लिए परमेश्वर आपने अनुग्रह किया. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்கிறோம். और अब भी हम आपके वचनों की ओर हम जाने எங்களோட वाले हैं. நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात நாங்கள் कीजिए. எதை கேட்கணுமோ அதை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. हमें जो सुनना है वो सुनने के लिए आप सहायता கேட்கிற कीजिए. உள்ளங்களை ஆவியானவர் தொடுங்க, நிரப்புங்க. सुनने वाले हृदय के साथ आत्मा जी आप उन्हें छू कर भरिएगा. கேட்கிறதாக இல்லாமல் அதன்படி செய்கிற மக்களாக, உணர்கிற மக்களாக ஆண்டவர் மாற்றுங்க. सिर्फ ना केवल सुनने वाले, लेकिन उसे महसूस कर कर उसके हिसाब से चलने वाले लोग बनाइए. ஆண்டவர் ஆராதனைக்கு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் அதமாக்கி போடுங்க. प्रभु आराधना के लिए जो भी रुकावट है वो सभी को दूर இந்த कर காலையில் உடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். इस सुबह के समय पर आपके हाथों में अर्पण करें. எல்லா மகிமை கனம் துதி உமக்கே செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति केवल आप ही को இயேசு देते हैं. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन. आमीन.
தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். हम परमेश्वर की वचन की ओर हम जाएंगे. இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட தேவன் நமக்கு தருகிறதான ஆவிக்குரிய வஸ்திரம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேசும்படியாக நிற்கிறேன். इस सुबह के समय पर परमेश्वर हमें देने वाले जो आत्मिक वस्त्र है उसके बारे में मैं आपसे बात நம்முடைய करने आई हूं. தேவன் ஆவிக்குரிய வஸ்திரங்களை தம்முடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து உடுத்தி அவர் அழகு பார்க்க விரும்புகிறார். हमारे प्रभु परमेश्वर हमें वो आत्मिक वस्त्र देकर हम सभी को पहनाकर और उससे खूबसूरती देखना चाहते हैं. அந்த வஸ்திரங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த மில்லிலும் எந்த டெக்ஸ்டைலையும் அது தயார்படுத்த முடியாது. और उस वस्त्र जो है वो कपड़ा किसी भी कंपनी में या किसी भी टेलर की दुकान में वो नहीं बनाया जाता है. பரலோகத்தின் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். वो हमें स्वर्गीय परमेश्वर ने ही उसे तैयार किया. அந்த உடை நமக்கு பரலோகம் கொண்டு செல்லக்கூடியவை. और वही वस्त्र हमें वो स्वर्ग राज्य में लेकर जाने அந்த वाला है. வஸ்திரங்கள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் நாம் செல்ல முடியாது. और वो वस्त्र के बगैर हम स्वर्ग राज्य नहीं जा தேவனுடைய सकते. வசனத்துக்கு நாம் செல்வோம். हम परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. நான் பேசுகிற அந்த வார்த்தைகளை கவனிங்கள். தேவன் உடுத்தி என்கிறதான வார்த்தைகளை நீங்கள் அவிதமாக ஒரு வசனத்திலும் நீங்கள் காண முடியும். हम एक वचन में देखेंगे तो उसमें लिखा गया है कि परमेश्वर उसे पहना कर करके ऐसा एक वचन देखते हैं. தகப்பனும் தாயும் பிள்ளைக்கு அவிதமாக உடுத்தி பார்த்து அழகு பார்க்கிறார்கள். एक माता पिता अपने बच्चों को वो पोशाक पहनाकर उसे खूबसूरती उसे सजाते हैं. இந்த உடை என் பிள்ளைக்கு நன்றாக இருக்கும், இது நன்றாக இருக்கும் என்று அவர்கள் அதை கவனிக்கிறார்கள். ये पोशाक जो है मेरे बच्चे को अच्छा रहेगा, ये वाला अच्छा रहेगा करके वो बहुत ध्यान से देखते हैं. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வஸ்திரங்களை உடுத்தி அழகு பார்ப்பது மாத்திரமல்ல, அதன் மூலமாக அநேக காரியங்களை அநேக பாடங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். उसी तरह हमारे परमेश्वर यहोवा ना केवल हमें वो पोशाक पहनाकर सजाते खूबसूरती देखते हैं, लेकिन उसके द्वारा हमें बहुत सारे व्यवस्था को भी सिखाते हैं. வசனத்துக்கு நாம் செல்வோம். हम वचन की ओर हम जाएंगे. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். एजेकियल भविष्यद्वक्ता का पुस्तक 16वां अध्याय 10वां वचन ले लेंगे. சித்திர தையல் ஆடை உனக்கு உடுத்தினேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இங்கே சொல்வதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். फिर मैंने तुझे बूटेदार वस्त्र और सूजों के चमड़े की जूतियां पहनाई है करके हम यहाँ पर पढ़ते हुए இங்கே நிறைய காரியங்களை சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் நான் வைக்க விரும்புகிறேன். உனக்கு நான் அதை உடுத்தினேன். और मैंने तुझे वो पहनाया है. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் பேசும் பொழுது அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது, எப்படி இருந்தார்கள், ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே எப்படி கடந்து போனார், அவர்களை நேசித்தார், அவர் மேல் பரிதாபப்பட்டார், தன்னுடைய வஸ்திரங்களை அவள் மேல் அவிதமாக போர்த்தினார் என்பதையும் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். और हम इज़राइल लोगों के पास जब देखते हैं कि उनका जन्म किस तरह हुआ, वो कैसे थे, परमेश्वर यहोवा उनके पास कैसे गया, उनके ऊपर कैसे दया दिखाया, और यहाँ पर उनको किस तरह के पोशाकें पहनाएंगे यहाँ पर. ஒரு மனுஷனை ஆண்டவராய் கர்த்தர் ரட்சிப்பதற்கு முன்பாக, ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பாக அவனுடைய நிலைமை எப்படி, ஆண்டவர் அவனை எப்படி தெரிந்தெடுக்கிறார், அவனுக்கு தேவன் என்ன தருகிறார் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு அறிவிக்கிறது. ये अध्याय हमें यह सिखाता है कि परमेश्वर यहोवा हमें एक व्यक्ति को वो किस तरह उद्धार देने से पहले उसे कौन सा वस्त्र पहनाते हैं, उसे सजाते हैं करके दिखाया गया. வஸ்திரம் என்பது நம்முடைய சுபாவத்தை காண்பிக்கிறது. जो वस्त्र है वो हमें हमारा स्वभाव को दिखाता ஒரு है. மனுஷனுடைய வஸ்திரத்தை கொண்டு அவனுடைய சுபாவம் என்ன என்பதை பார்த்து கொள்ள முடியும். एक व्यक्ति का जो वस्त्र है उसको देखकर उसका स्वभाव कैसा हो सकता है हम जान सकते हैं. ஒரு மனுஷனுடைய வஸ்திரங்களை வைத்து அவர் யார் என்பதை கணித்து விட முடியும். एक व्यक्ति का वस्त्र को देखकर ही वो किस तरह का आदमी है करके हम उसे जान सकते हैं. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே पहला
पतरस का पुस्तक 5वां अध्याय 5वां அப்போஸ்தலனாகிய वचन में பேதுரு தன் சபை மக்களுக்கு அவர் அறிவிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். और प्रेरित पतरस जो है वो अपने कलीसिया को बताते समय कहते हैं कि आप उसे अनुग्रह को दिनों पर अनुग्रह करता रहो करके कहते हैं. ஆங்கிலத்திலே clothed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனத்தாழ்மை என்கிற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று அந்த ஆங்கில வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. और अंग्रेजी में हमें ऐसा दिखाया गया है कि दीनता से कमर को बांधो, उसको वस्त्र அப்போ पहनाओ करके कहा गया है. மனத்தாழ்மை என்பது ஆண்டவருடைய சுபாவம். அந்த சுபாவத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு வஸ்திரம் போல அணிந்து கொள்ள வேண்டுமா? इसका मतलब दीनता जो है वो अपना स्वभाव है और उस स्वभाव को हमें एक वस्त्र के जैसा पहनना है क्या? ஆகவே தான் நான் சொன்னேன், வஸ்திரம் என்று சொன்னால் நம்முடைய சுபாவத்தை காண்பிக்கிறது என்று சொன்னேன். इसलिए मैंने कहा जब एक वस्त्र कहा गया है तो उसे हमारा स्वभाव दिखाता है करके मैंने 1 कहा. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் पहला तीमुथियुस का पुस्तक 2वां अध्याय 10ஆம் வசனத்திலே 10वां वचन में தகுதியான வஸ்திரத்தினாலும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். यहाँ पर प्रेरित पौलुस कहते हुए हम देखते हैं कि जो अच्छा वाला एक वस्त्र है, उचित वस्त्र है करके हम எது पढ़ते हैं. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ மக்களுக்கு எது சரியானது, எது பொருத்தமானது என்பதை ஆண்டவர் இங்கே சொல்றார். தகுதியான வஸ்திரம் என்று சொல்றார். और यहाँ पर बताया गया है कि कैसे एक व्यक्ति को जो बराबर सही से उसे वहां पर पहुंचेगा वो बहुत उचित वस्त्र है. உலகத்தில் இருக்கிற மக்கள் எது வேணாலும் உடுத்துவார்கள். और संसार के लोग कुछ कौन से भी पोशाक पहनते हैं, அது அவர்களுக்கு தவறாக தெரியாது. वो उनको गलत नहीं लगेगा. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியான வஸ்திரங்கள் இருக்கிறது. அதை உடுத்தும் பொழுதுதான் அவருடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதை கட்டலாம், இதை உடுத்தலாம் என்பது அவருடைய சுபாவமே அவர்களுக்கு வெளிப்படுத்தும். लेकिन परमेश्वर के बच्चों को वो योग्य वस्त्र होता है, उसे देख उसे पहने सकते हैं, उसे उसके द्वारा हमारा स्वभाव भी दिखाता है. இங்கே வேதத்திலே நாம் अनेक காரியங்களை வாசிக்க முடியும். எந்த வஸ்திரங்களை நாம் உடுத்த கூடாது என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. यहाँ पर पवित्र शास्त्र हमें अनेक कार्य सिखाता है. ये भी सिखाता है हमें कौन से वस्त्र को नहीं पहनना है. 109ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே சாபமான வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और 109 भजन संगीता 18 वचन में ऐसा कहा गया है कि जो श्रापित वस्त्र को हमें नहीं पहनना है. லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே கிழிந்த வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और लेवियों का पुस्तक 13 अध्याय 43 वचन में फटे हुए पोशाक को हमें नहीं पहनना है. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சிறைச்சாலையின் வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और दूसरा राजा 25वां अध्याय 22वां वचन में हमारे बंदी गृह के वस्त्र को हमें नहीं. யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே பொட்டரித்து போன வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और अय्यूब का पुस्तक 13वां अध्याय 28वां वचन में ऐसा लिखा गया है जो कीड़ा खाए कपड़े को हमें नहीं पहनना है. சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அழுக்கு வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और जकरिया का पुस्तक 3 अध्याय 3 वचन में हम ये देखते हैं कि गंदे वस्त्र को हमें नहीं पहनना. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆட்டு மயிரும் பஞ்சும் கலந்த வஸ்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और व्यवस्था विवरण का पुस्तक 23:11 में हम पढ़ते हैं कि और जो दूसरे कपड़े हैं वैसे हमें नहीं पहनना है. இப்படிப்பட்ட வஸ்திரங்களை ஆண்டவராய் கர்த்தர் வெறுத்தார். இவைகள் எல்லாம் தகுந்த வஸ்திரங்கள் அல்ல என்று ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே முடிவு செய்து தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பிரமாணமாக அறிவிக்கிறார். और ऐसे सभी वस्त्रों को परमेश्वर ने तुच्छ माना और ये सभी हम अपने बच्चों के लिए सही नहीं है करके उससे टुकरा कर उसका एक प्रमाण भी बनाते हैं. ஆனால் இதன் மத்தியிலே ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவராய் கர்த்தர் ரட்சித்து அவர்களுக்கு தகுந்த வஸ்திரங்களை தேவன் உடுத்து வைக்கிறார்.
और इसी के बीच में परमेश्वर अपने बच्चों को उधार देकर उन्हें एक आत्मिक वस्त्रों को पहनाते हैं। இதுல ஒரு 5 வஸ்திரங்களை உங்களோடு கூட நிறைய இருக்கிறது, நேரம் போதாது. ஆகையால் 5 வஸ்திரங்களை குறித்து உங்களோடு கூட நான் அறிவித்து நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். काफी सारे वस्त्र हैं, लेकिन इसी में से 5 वस्त्रों को मैं आपसे बांटकर आज इस संदेश को समाप्त வசனத்தை करूंगा। கேட்கிற நீங்கள் முழுமையாய் கேளுங்கள். जो वचन सुनने वाले आप हो वो पूरी तरह से सुनिए। சிலர் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஆரம்பத்தை விட்டு விடுவார்கள், வசனங்களை மாத்திரம் கேட்பார்கள், அந்த வசனங்களும் பூர்ணமாய் கேட்க மாட்டார்கள். कोई है ऐसा कि शुरुआत सुनते हैं और बीच छोड़ देते हैं, लेकिन वो भी पूरा नहीं सुनते हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, பிரயாசம் எடுத்து அதை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு நான் தருகிறேன். ஆகையால் முழுமையாய் நீங்கள் கேட்பில்லை என்றால் அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். मैं प्रयास लेकर वो आपको अच्छी तरह से मैं आपको बात बताता हूँ और आप पूरी तरह से वो सुनोगे तो आपको बहुत उपयोगिता होगी। தேவன் உடுத்தின முதலாவது உடை, परमेश्वर ने जो पहना पहला वस्त्र, ஏசாயா 61 அதிகாரம் ऐसाया का पुस्तक 61वां अध्याय 61 10 வசனத்திலே 10वां वचन में, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி என்று வாசிக்கிறோம். और हम यहाँ पर पढ़ते हैं कि उन्होंने मुझे धर्म के चादर को ओढ़ा है। ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் வஸ்திரங்களை கொடுக்கிறார். அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு அவர் உடுத்தினார். और हमें परमेश्वर यहोवा यहाँ पर पहला वस्त्र देते हैं, वो है कि मुझे उद्धार के वस्त्र पहनाए हैं। எவ்வளவு அருமையான தேவன்! कितने एक अच्छे परमेश्वर। இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நற்சான்றிதழ். और ये उद्धार के वस्त्र ही आप परमेश्वर के बच्चे हो और परमेश्वर आपको देने वाला एक अच्छा एक चिन्ह है। இந்த ரட்சிப்பு உங்களை நரகத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் நித்திய அக்கினியிலிருந்தும் அவிதமாக தப்புவித்து பரலோக வாழ்வுக்கு நேராக உங்களை கொண்டு செல்லுகிறது. और ये जो उद्धारता का वस्त्र हमें नरक से, अधोलोक से और नष्ट भस्म होने वाला आग से हमें बचाता है। ரட்சிப்பு இல்லாவிட்டால் நான் நரகத்தின் பிள்ளைகளாக, பாதாளத்தின் பிள்ளைகளாக, அழிவின் பிள்ளைகளாக தான் நாம் இருப்போம். अगर उद्धार नहीं है तो हम नरक के बच्चे, अधोलोक के बच्चे और उस आग के नष्ट होने நாம் वाले அப்படி बच्चे இருக்க हैं। கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார், தன் ஜீவனை நமக்காக தந்தார், தன் முழு ரத்தத்தை நமக்காக சிந்தினார். हमें ऐसा नहीं नष्ट होना, इसलिए परमेश्वर यीशु हमारे पास आए, अपने जीवन को हमारे लिए दिए और अपने पूरे लहू को हमारे எத்தனை लिए बहा। பிரசங்கத்தை நாம் கேட்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மக்கள் இன்னைக்கு அவிதமாய் குடும்பங்களில் எத்தனை பேர் இருக்கிறார். हम कितने सारे संदेश सुनते हैं तो भी आज कितने लोग उद्धार नहीं पाए ऐसे कुटुंब परिवार में। எரேமியா 8 அதிகாரம் यिर्मयाह का पुस्तक 8वां अध्याय 20 வசனத்திலே 20वां वचन में, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் வந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. समय बीत गया, फल तोड़ने की ऋतु भी आ गई, समाप्त हो गई और हमारा उद्धार नहीं இங்கே हुआ। எரேமியா மிக துக்கமாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் எழுதுகிறார். यहाँ पर यिर्मयाह जो है इस्राएल लोगों के बारे में बहुत ही दुखित से அறுப்பு காலம் சென்றது, அறுவடையின் காலம், செழிப்பின் காலம். அவிதமாக வீடு நிறைய அறுத்து கொண்டு போய் அவிதமாக களத்திலிருந்து வீட்டுக்கு கொண்டு சென்று அந்த வீடு முழுவதுமாய் தானியங்களினாலும் அவிதமாக ஸ்தோத்திரம் பலவிதமான விளைச்சலினாலும் நிறைந்திருக்கிற ஒரு காலம். और यहाँ पर कटने का समय आ गया है, फल को तोड़ने का ऋतु भी आ गया है, लेकिन इतने सारे घर पूरे दानों से भरा है, लेकिन फिर भी कुछ नहीं हो रहा வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ வறட்சிகளை அவிதமாக தேவன் மாற்றி வேலையில்லாத சூழ்நிலையிலும் ஆச்சரியவிதமாய் அற்புதமாய் பலவீனத்தின் மத்தியிலே சுகம் தந்து எவ்வளவு அருமையான தேவன் உங்களை காத்து நடத்தி கொண்டு வந்தார். இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. आपके परमेश्वर इन दिनों में भी ऐसे समय पर भी आपको सारी जरूरतें पूरा कर कर आपको आपके हाथ की कमाई को आशीर्वाद करते हैं, फिर भी आपके उद्धार नहीं आए। சொல்றார், உனக்கு அறுவடையின் காலங்கள் இருந்தது.
परमेश्वर यहीं पर यही कहते हैं कि तुझे तो कटने சில की समय बीत காலங்களை गया, உனக்கு நான் கொடுத்தேன். फल तोड़ने की ऋतु भी असमाप्त हो गई थी। எத்தனை வியாதி உன்மேல் இருந்தது, அவைகள் எல்லாவற்றிலும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு வந்தேன். कितने सारे बीमारियां तुझे आए, लेकिन फिर उन सभी में से भी मैंने तुझे चंगाई நீ दिया, संभाल के ரட்சிக்கப்படவில்லையே. रखा, लेकिन फिर भी तूने उद्धार नहीं அதான் पाया है। எரேமியா 2 எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய்? इसलिए हम इब्रानियों का पुस्तक 4:2 में पढ़ते हैं कि इतने बड़े उद्धारता के बारे में भी हम तुच्छ मानेंगे तो हमें न्याय के दंड से कौन बचाएगा? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? हम न्याय के दंड से हमें कौन बचाएगा? உலக பிரகாரமான வஸ்திரம் அழியக்கூடியது, ஆனால் ரட்சிப்பின் வஸ்திரம் நித்தியமானது. इस संसार का वस्त्र जो है वो नष्ट हो सकता है, लेकिन जो निश्चित वस्त्र है वो उद्धारता है, எந்த वो காலத்திலும் परमेश्वर का। அழியாதது, நீங்கள் உங்களை விட்டெடுபடாத ஒரு நல்ல பங்கு என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். और कभी भी नहीं नष्ट होने वाला वही जो है हमारा एक मुख्य भाग हमें नहीं भूलने वाला। உங்களுடைய வஸ்திரத்தின், உங்களுடைய ரட்சிப்பின் மேல், நீங்கள் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் மேல் உங்களுக்கு கவனம் இருக்கிறதோ இல்லையோ, சாத்தான் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். आपको जो मिला हुआ आपका उद्धारता का वस्त्र में अगर आपको शायद से आप उसमें ध्यान दे रहे हो या नहीं पता नहीं, लेकिन शैतान बहुत ही ध्यान दे உங்களுடைய வஸ்திரங்களை அவன் உரிய விரும்புகிறான், இல்லாவிட்டால் அதை கரைப்படுத்த நினைக்கிறான். पहली बात तो वो आपके उस वस्त्र को खींचना चाहता है, निकालना चाहता है। दूसरी बात उसमें धब्बा डालना லூக்கா चाहता है। 10:30 10वां अध्याय 30वां वचन में எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றதான ஒரு மனுஷன் கல்லர் கையில் அகப்பட்டான். முதலாவது அந்த கல்லர்கள், திருடர்கள் அவிடத்தில் என்ன எடுத்துக்கொண்டார்கள்? வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள். यहाँ पर हम देखते हैं कि यरूशलेम से यरीको जाने वाला एक व्यक्ति के पास डाकुओं ने उसके पहले सबसे पहले उसको अगुवाई करके उसके कपड़े को छीना। हमने முதலாவது அவன் உடுத்தினதான வஸ்திரங்களை தான் உரிந்தார்கள். पहली बात तो उसके कपड़े उतार लिए कि हम करके हम पढ़े। இன்றைக்கு எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறதான சாத்தான், ஸ்தோத்திரம், வள்ளு சர்ப்பம் என்ன இன்றைக்கு நினைக்கிறது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு அவன் அவிதமாய் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். आज आपको और बहुत ही ध्यान से देखने वाला शैतान, वो सांप जो है आपके ओर से आपका उस कपड़े को छीनने के लिए बहुत ही ध्यान दे रहा है। இளைய குமாரன் எல்லாவற்றையும் எழுந்து தகப்பனுடைய வீட்டுக்கு அவன் வரும் பொழுது தகப்பன் என்ன செய்தான்? லூக்கா 15:22 வாசிக்கிறோம். और लूका 15 अध्याय 22वां वचन में हम ये पढ़ते हैं कि जो उस जवान पिता के जो पुत्र जो पिता के पास आता है तो पिता क्या करता है, हम पढ़ते हैं। அவன் தன் வஸ்திரத்தை இழந்தவனாய் காணப்பட்டபடியினால் அவனுக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தும்படியாய் தகப்பன் கட்டளையிடுகிறார். और उसे देखा गया कि उसके पास उसको वस्त्र नहीं था पहनने के लिए, तो उसके पिता ने उसको अच्छे से अच्छा वस्त्र निकाल कर என்னிடத்திலே நீ வந்து விட்டாய், உன்னுடைய வஸ்திரங்கள் அமிதமாக நீ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ இழந்து விட்டாய், ஆகையால் உனக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரமாகிய உயர்ந்த வஸ்திரத்தை உனக்கு நான் உடுத்துவிக்கிறேன் என்று சொல்லி தகப்பன் இளைய குமாரனுக்கு அவனுக்கு கொடுக்கிறார். और उस पिता जो अपने पुत्र से कहता है कि तू मेरे पास आ गया है और तूने जो खोया हुआ उस उद्धारता का वस्त्र को मैं तुझे अभी उससे भी अभी बहुमूल्य वस्त्र पहनाकर तुझे सजाऊंगा करके वो बोला। ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படி இருக்கிறது? आपका उद्धारता का वस्त्र किस तरह है? கரைப்பட்டு இருக்கிறதா, கிழிந்து போய் இருக்கிறதா, இல்லாவிட்டால் அவிதமாய் சாத்தானாகி திருடன் அதை வஞ்சித்து அதை திருடி கொண்டு போய்விட்டான். क्या वो मैले हैं या क्या वो फटे हुए हैं या फिर वो शैतान जो ढाकू के तरह आकर वो आपके कपड़े को खींच लिए हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வாசிக்கிறோம், உங்களுடைய வஸ்திரங்கள் கரைப்படாதபடிக்கு ஒருவனும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் அங்கே விரும்புகிறார். और यहाँ पर हम प्रकाशित वाक्य 16-15 में पढ़ते हैं, अपने वस्त्र की चौकसी करता रहे कि नंगा न फिरे और लोग उसका नंगापन न देखें। முதலாவது
ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். पहली बात तो परमेश्वर अपने बच्चों को देने वाले वस्त्र जो है वो है उद्धारता का ஆகையால் वस्त्र। தான் ஏசாயா சொல்லுகிறார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் எனக்கு உடுத்தினார். इसलिए ऐसाया भविष्यद्वक्ता कहता है कि उद्धार का वस्त्र को मुझे என்னுடைய पहनाया பரம गया। தகப்பன் என்னை ரட்சித்து அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை அதை தேவன் எனக்கு உடுத்தினார். मेरे स्वर्गीय पिता जो है उन्होंने मुझे वो उद्धार का वस्त्र को पहनाया। இரண்டாவதாக दूसरी बात, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் एजेकियल भविष्यद्वक्ता का पुस्तक 16वां अध्याय 8ஆம் வசனத்திலே 8वां वचन में ஆண்டவர் சொல்றார், என் வஸ்திரத்தை உன்மேல் நான் விரித்தேன் என்று சொல்றார். और यहाँ पर परमेश्वर कहते हैं कि मैंने अपना वस्त्र ओढ़कर तुझ पर डाला। தேவன் சொல்றார், என் வஸ்திரத்தை, மகளே நீ இப்படி இருக்கிற உனக்கு என்னுடைய வஸ்திரத்தை உன்மேல் நான் விரித்தேன். और परमेश्वर यहाँ पर कहते हैं, बेटी तो इस तरह इसलिए मैंने तुझे अपना वस्त्रों को ओढ़ा है तेरे ऊपर। அந்த வஸ்திரத்தை விரித்து உன்னை நான் மூடினேன். इसलिए उस वस्त्रों को ओढ़कर मैंने तुझे ढका है। ஆண்டவர் சொல்றார், என் வஸ்திரத்தை என்று சொல்றார். परमेश्वर कहते हैं कि मेरा वस्त्र को तुझ पर ओढ़कर। யாரிடத்திலும் அவர் கடன் வாங்கி செய்யவில்லை, தூதரிடத்திலிருந்து வாங்கி தரவில்லை. என் வஸ்திரத்தை உன்மேல் நான் உடுத்தினேன். किसी और के पास जाकर उन्होंने कर्ज नहीं लिया, दूतों से नहीं कर्ज लिया। उन्होंने कहा है कि मेरे वस्त्रों को तुझ पर அப்படி ओढ़ा என்றால் है। ஆண்டவராகிய கர்த்தருக்கு வஸ்திரம் இருந்தது. इसका मतलब परमेश्वर यहोवा का भी अपना वस्त्र था। அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்டது? उनका वस्त्र किस तरह था? ஆண்டவராகிய கர்த்தர் எதை அவர் வஸ்திரமாக உடுத்தி இருந்தார்? परमेश्वर यहोवा किसे अपना वस्त्र कहते हैं और उन्होंने पहना है? 104ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 104 भजन संगीता दूसरा वचन ले। அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்து, और यहाँ पर कहा गया है, उन्होंने अपना उजाला को चादर की नाई से ओढ़ा है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒளியை ஆண்டவராய் கர்த்தர் வஸ்திரமாக அவர் அவிதமாய் தரித்து கொண்டார். और यहाँ पर परमेश्वर यहोवा कहते हैं कि उन्होंने अपने उजाले को चादर की नाई ओढ़े रहता है। அவரிடத்திலே இருள் இல்லை, அவர் எப்பொழுதும் வெளிச்சமாக ஜோதியாக இருக்கக்கூடியவர். उनके पास अंधेरा नहीं है, उनकी ओर सारी ओर हमेशा एक उजाला, एक प्रकाश रहता है। ஆண்டவருடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது, தூதருடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். परमेश्वर का उजाला कैसा है, दूतों का उजाला कैसे, हमें ध्यान देना है। வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், प्रकाशित वाक्यों का पुस्तक 18:1 को जब हम पढ़ते हैं, ஆண்டவருடைய அந்த தூதன் அந்த உடுத்தி இருந்தான். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிருந்தது. और जब परमेश्वर का दूत उसे पहना गया था, उसमें लिखा है पृथ्वी उसके तेज से प्रज्वालित थे। தேவ தூதருடைய வஸ்திரத்தினாலே, அவர் உடுத்திருந்த வஸ்திரத்தினாலே பூமி மிகவும் பிரகாசமாயிருந்தது. और स्वर्ग दूत जो अपने वस्त्र ओढ़े थे, उसके द्वारा पृथ्वी जो है तेज से प्रज्वलित हो गए थे। தேவ தூதருடைய வஸ்திரத்தினால் அவருடைய வஸ்திரங்கள் பூமியிலே மகிமையாய் பிரகாசமாய் இருக்கும் என்றால், அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவருடைய வஸ்திரம் எத்தனை வெளிச்சமாய் இருக்கும். और अगर स्वर्ग के दूत के जो वस्त्र है वो जो पृथ्वी को इतना तेज प्रज्वलित दे सकता है, तो जो सृष्टि किए परमेश्वर का वस्त्र कितना प्रकाशित हो सकता है। மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம், அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாய் இருந்தது. और हम पढ़ते हैं मत्ती का पुस्तक 17:4 में हम पढ़ते हैं कि उनका जो वस्त्र है बहुत ही सफेद था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, மிக பிரகாசமான வெளிச்சம் நிறைந்த வெண்மையான அந்த வஸ்திரத்தினால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். और बहुत ही प्रकाशित, बहुत ही उज्ज्वलित और चमकता जो वस्त्र जो है परमेश्वर ने पहना रखा था। அந்த வஸ்திரத்தை எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே கிடந்ததான ஒரு குழந்தையை
ஒரு வாலிப பெண் மேலே ஆண்டவராகிய கர்த்தர் விரித்தார் என்று வாசிக்கிறோம். और हम यहाँ पर पढ़ते हैं कि जो जो उन्होंने एजेकियल भविष्यद्वक्ता में पढ़ते हैं कि जो उन्होंने पहना गया उस वस्त्र को एक जवान स्त्री के ऊपर ओढ़ा गया करके हम उसे पढ़ते हैं। ஏன் அதை அப்படி விரிக்க வேண்டும்? क्यों उसे वहाँ पर ओढ़ाना है, ओढ़ना है? பிரகாசமாய் ஒளியை போல் இருப்பது போல என் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என் ஜனங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தின நீங்கள் என்னை போல வெளிச்சமுள்ள பிள்ளைகளாய் பிரகாசமுள்ள பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். जैसे मैं प्रकाशित उजाला की तरह चमकता हूँ, वैसे ही उद्धार पाए मेरे संतान, मेरे बच्चे जो है वो भी बहुत ही प्रकाशित और उजाला दिखना है। ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். इसलिए प्रेरित पौलुस जो है पहला थिस्सलुनीकियों पुस्तक 5:5 में कहता है कि आप सभी ज्योति के संतान और दिन के संतान हो। நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. हम न रात के हैं और न अंधकार के हैं। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். हम ज्योति के संतान हैं। ஏன் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த தன்னுடைய வெளிச்சத்தின் வஸ்திரத்தை பிரகாசத்தின் ஒளியின் வஸ்திரத்தை தம்முடைய பிள்ளைகளாக நம்மேல் ஆண்டவராய் கர்த்தர் விரிக்கிறார், இல்லாவிட்டால் உடுத்துகிறார், அவர் மூடினார். इसलिए परमेश्वर यहोवा अपने संतानों को उस उजाला का उस वस्त्र को हमारे ऊपर ओढ़ते हैं या फिर हमें पहनाते हैं। உலகத்தின் மக்களை கவனித்து பாருங்கள். संसार के लोगों को देखिएगा। அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், प्रेरित योना लिखता है 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, तीसरा योना 3:20 में, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், और लिखा गया है कि जो कोई भी बहुत ही தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்திற்கு அவன் வர அவன் விரும்பாதவனாய் இருக்கிறான். और जो दुष्ट है वो बहुत ही गंदा वस्त्र पहनता है और अपना उजाला न उसके ऊपर पड़े वैसा वो बंद करके रखता है। ஏன் இயேசுவை வெறுக்கிறார்கள்? क्यों यीशु को उन लोग नफरत करते हैं? ஏன் இயேசுவுக்குள் இயேசுவிடத்தில் வருவதற்கு இன்னைக்கு ஜனங்கள் தயங்குகிறார்கள்? காரணம் என்ன? அங்கே வந்தால் இது இப்பொழுது இருப்பது போல நாம் இருக்க முடியாது. क्यों यीशु के पास आने के लिए काफी लोग हिचकिचाते हैं? क्योंकि अगर यीशु के पास आए तो अब जैसे जी रहे हैं वैसे नहीं जी அவரிடத்திலே सकते। நான் வருவேன் என்றால் அவருடைய வெளிச்சம் அவருடைய ஒளி என்னுடைய கிரியைகளை அது கண்டித்து விடும். நான் தொடர்ந்து என்னுடைய பாவத்துக்குள்ளாக நான் இருக்க முடியாது. ஆகையால் வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. अगर मैं उनके पास आ गया तो उनका जो प्रकाश, उनका जो उजाला है वो मेरे पापों को धुलकर मुझे साफ कर देगा। इसलिए मैं उनके पास नहीं மக்களுக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ऐसे संतानों के बीच में, ऐसे संसार के बीच में आप और हम कैसे இயேசுவை रहना है? தரித்த பிள்ளைகளாக उजाला के நாம் संतान காணப்பட रहना வேண்டும். है। यीशु के संतान बनकर रहना है। நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். हमें उजाले के संतान बनकर रहना है। வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 12वां अध्याय 1ஆம் वचனத்திலே, पहला वचन में, அவள் சூரியனை அவள் அணிந்திருந்தார். அவள் தலையிலே சூரியனை அணிந்திருந்தார். और उसके सिर पर उस स्त्री ने जो सूर्य को ओढ़ा हुआ था। எதை அவள் அணிந்திருந்தார்? उसने क्या पहना रखा था? சூரியனை அவள் அணிந்திருந்தார். उसने सूर्य को ओढ़ा हुआ था। சபை சூரியனை அணிந்திருக்கிறது. कलीसिया जो है सूर्य को ओढ़ा रहना है। சூரிய வெளிச்சத்தை கவனித்து பாருங்க. सूर्य के किरणों को ध्यान दीजिए। யார் அந்த எல்லா கோலங்களை விட அமிதமாக ஸ்தோத்திரம், அந்த சூரியன் எல்லாவற்றை விட அது பெரிதானது. और सभी के सभी जो सभी मंडलों से भी वो सूर्य का प्रकाश और எத்தனை किरण बहुत கோடி ही बड़ा है। எத்தனை கோடி மைல் தூரத்தில் அது இருக்கிறது. बहुत ही करोड़ों மைல் दूर उसका वो रहता है। ஒரு 12 மணிக்கு அமிதமாக ஸ்தோத்திரம் பகல்ல சூரிய வெளிச்சத்தை கவனித்து விட்டு பூமியை பாருங்கள், எல்லாம் வெளிச்சமாய் தெரியும். வேற ஒன்று நம்முடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாது. और 12 बजे को, दोपहर के 12 बजे को सूर्य की किरणों को देखकर आप पृथ्वी की ओर देखिए, सब कुछ बहुत ही प्रकाशित दिखेगा और कुछ भी नहीं दिखाएगा। மஞ்சளாய் தெரியும். ஒரு கண் பார்வை இருக்கிறது, ஆனாலும் முன்பாக இருக்கிறது ஒன்றும் தெரியவே தெரியாது. सभी जगह पर पूरा सा बहुत ही उजाला उजाला रहेगा और कुछ नहीं दिखेगा।
देगा हमें। சின்ன வயதுல छोटे उम्र में எங்கள் வீட்டில் லென்ஸ் இருக்கும். मेरे घर पे लेंस रखा गया था। அந்த லென்ஸ் எங்கள் அப்பா வச்சுருப்பாங்க. அந்த லென்ஸை எடுத்துட்டு போய் நல்ல ஒரு 11-12 மணி 1 மணி வெயிலில் கீழே பேப்பரை வச்சுட்டு அந்த லென்ஸை அப்படியே வைத்து கொண்டு நிற்பேன். और मेरे वो लेंस को मैं लेकर वो 12 बजे के दोपहर के 12 बजे के उस उजाले में मैं उस लेंस को पेपर के ऊपर रखता था। கீழே பேப்பர் இருக்கும், மேலே லென்ஸ் இருக்கும். அதை கரெக்டாக அதை பிடித்து கொண்டே கரெக்டாக அந்த அந்த சின்ன ஒரு 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 மைனூட்டான ஒரு இது மாத்திரம், ஒரு புள்ளி மாத்திரம் வரும். அது வரைக்கும் அப்படியே நாங்கள் கவனித்து கொண்டே அப்படியே தூக்கிட்டே இருப்போம். அந்த சின்ன புள்ளி வரும்போது முதல்ல அது புகை வர ஆரம்பிக்கும். और उसे पेपर के नीचे रखे वो लेंस को हम बहुत ही ऊपर उछलते रहते हैं। उसमें से छोटा सा एक धब्बा दिखता है और उस धब्बे जो से கொஞ்ச நேரத்தில் அது எரிஞ்சிடும். और उसमें से थोड़े से वो चिन्ह में அந்த से பேப்பர் எரிய आग जल देता है। எவ்வளவு கோடி மைல் தூரத்தில் இருக்குது. और उससे पेपर जलने लगता है। वो कितना दूर दिखता है वो सूरज। சூரியன் எவ்வளவு கோடி மைல் தூரத்தில் இருக்குது. वो सूरज कितना दूर है। ஆனா கீழே இருக்கிறதான அந்த பேப்பர் அவிதமாக அது தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்கிறது. लेकिन जो नीचे रखा गया वो पेपर जो है उसमें से आग निकलकर वो जलने लगता है। சின்ன வயதில் அது ஒரு விளையாட்டாக நாம் செய்வோம். छोटे उम्र में हम उसे एक खेलने के तरीके से करते थे। யோசித்து பாருங்கள், सोचकर देखिए, அத்தனை கோடி மைல் தூரத்தில் சூரியன் இருக்கிறது, நாம் பூமியில் இருக்கிறோம். ஆனால் அந்த சின்ன அந்த லென்ஸை வைத்து ஒரு ஒரு பேப்பரை நாம் எரிக்க முடிகிறது. कितने कोटि मैलों के दूर वो सूरज है, लेकिन उसके किरणों से वो छोटे से लेंस के द्वारा उस पेपर को जला सकता है। அப்போ பக்கத்தில் அது போனால் அந்த மனுஷன் இருக்க முடியுமா, அந்த பொருள் இருக்க முடியுமா? அப்படியே எரிந்து பஸ்மமாகிவிடும். लेकिन अगर उसके पास जाएंगे तो क्या हम वहाँ पर कोई व्यक्ति रह सकता है? वहाँ पर वो जलकर राख हो जाएगा। ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்க வேண்டும்? परमेश्वर के बच्चे हमें किस तरह அந்த रहना है? சூரியனை எந்த பொருளும் நெருங்க முடியாது. उस सूरज को कोई भी वस्तु नजदीक नहीं आ सकता। ஒளியின் பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில எந்த பிசாசும், எந்த பிள்ளி சூனியமும், எந்த பகையும், எந்த விரோதங்களும், எந்த நாசமோசும் பக்கத்துல நெருங்க முடியாது. காரணம், நம்முடைய தேவன் அந்த ஒளியின் வஸ்திரத்தை நம்மேல் விரித்திருக்கிறார். उस उजाले के संतान हमारे ऊपर ना कोई भी धब्बा, कोई भी मैल, कोई भी पाप या कोई भी दुष्ट शैतान कुछ भी नहीं कर सकता है, क्योंकि परमेश्वर ने हमें उस उजाला का वस्त्र से அது ओढ़ा பக்கத்துல है। வந்தால் அது சுட்டெரித்து விடும். क्योंकि उसके पास आ गए तो वो सभी जगह से वो बस இந்த பூமியிலே ஆண்டவராய் கர்த்தர் உங்களை அக்கினியை போல மாற்றும்படியாய், சூரிய போல அமிதமாய் பிரகாசிக்கும்படியாய் தேவன் உங்கள் மேல் அவருடைய ஒளியின் வஸ்திரத்தை தேவன் விரித்திருக்கிறார். और इस संसार में हमें आग के वस्त्र से हमें पहनाए, ताकि कोई भी नजदीक ना आ सके, और उजाले के वस्त्र से हमें पहनाए ताकि हम प्रकाशित रहे। நீதிமொழிகள் 4:18 நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கிறது. और नीति वचन का पुस्तक 18 में कहा गया है कि जो धर्मियों का जो मार्ग है वह उजाले के मार्ग की तरह बहुत ही प्रकाशित है। மூன்றாவதாக तीसरी बात, தேவன் இங்கே ஒரு உடுத்துவதற்கு ஒரு உடையை அவர் எடுத்துக்கொள்கிறார். हमें पहनाने के लिए एक वस्त्र को देते हैं। முதலாவது ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார், இரண்டாவது ஒளியின் வஸ்திரத்தை தேவன் நம்மேல் விரித்தார். पहली बात तो एक उद्धार का वस्त्र हमें पहनाते हैं, दूसरी बात हमें वो एक उजाले के वस्त्र को ओढ़ते हैं। மூன்றாவதாக ஏசாயா 61 3 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். तीसरी बात एसाया का पुस्तक 61 अध्याय 3 वचन ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்தார். और यहाँ पर कहा गया है कि हर्ष का विलाप दूर करके हमें हर्ष का तेल தேவன் देते हैं। துதியின் ஆடையை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அதை உடையாக கற்றுக் கொடுக்கிறார்.
और यहाँ पर हमें एक स्तुति का एक वे वस्त्र को हमें पहनाते हैं। ஏன் அந்த வஸ்திரத்தை துதியினுடைய தேவன் நமக்கு கொடுக்கிறார்? ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் ஆண்டவராய் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதுதான் அவருடைய நோக்கம். और हमें क्यों परमेश्वर वो यश का ओढ़ना देते हैं? ताकि हम परमेश्वर के बच्चे हमें हमेशा परमेश्वर को स्तुति करते रहना। ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்திலே இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். और एसाया का पुस्तक 43वां अध्याय में कहा गया है कि मैंने इन लोगों को सृष्टि किया है और उनको पहनाया गया और ये हमेशा मेरे स्तुति का गीत गाते ஆகையால் தான் रहेंगे। சங்கீதக்காரன் சொல்கிறார், அவரை துதிக்கும் துதி எப்போது என் வாயில் இருக்கிறது. इसलिए संगीतकार यहाँ पर कहता है कि हम मेरा स्तुति हमेशा எல்லா मेरे मुख में சூழ்நிலையிலும் रहता है। ஆண்டவராய் கர்த்தரை துதிக்க வேண்டும். हम सभी समस्याओं में हमें परमेश्वर का அது स्तुति करते நஷ்டமோ रहना है। அது லாபமோ இல்லாவிட்டால் வியாதியோ பலவீனங்களோ குறைகளோ நிறைவோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை எப்பொழுதும் துதிக்க பழக வேண்டும். चाहे वो नष्ट हो या लाभ हो या घटी हो या कमी हो या पूरा भरपाई भी हो, हमें हर एक समय पर परमेश्वर का स्तुति करते रहना है। 147 வசனத்தில் அதுதான் இன்பமும் ஏற்றதுமானது என்று சங்கீதக்காரன் சொன்னார். और 147 भजन संगीता पहला वचन में कहते हैं कि वही स्तुति वही बहुत ही अच्छा और बहुत अनुग्रहशाली है करके कहता है। துதி எப்பொழுதும் உங்கள் வாயில் இருக்க வேண்டும். स्तुति हमेशा हमारे मुंह में रहना है। காலையில் எழுந்த உடனே படுக்க போற வரைக்கும் துதி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே உங்கள் வாயில் இருக்கட்டும். வீண் வார்த்தைகள் வராது, தவறான பேச்சு வரவே வராது, சண்டை வரவே வராது. सुबह उठने से लेकर रात के सोने तक स्तुति हमेशा आपके मुंह में रहने दो। आप कभी भी आपके घर में झगड़ा नहीं, लड़ाई नहीं होगा और बहुत ही व्यर्थ वाले बातें आप नहीं करोगे। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். 2 கோத்திரம் யோர்தானுக்கு கீழ்ப்புறத்திலே சுதந்திரம் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுக்கு போதும், இந்த இடத்துல சுதந்திரம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி மோசேயை பார்த்து சொல்ல அங்கே அவர்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள். और हम यहाँ पर पढ़ते हैं जब मिस्र देश से इजराइल लोग बाहर निकल के आते हैं तो उसमें से 2.5 गोत्र के लोग जो है मूसा को देखकर कहते हैं कि हमारे लिए ये जगह अधिकार लेने के लिए काफी है करके हमें ये दे दीजिए करके कहने लगे। அவர்கள் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு தூணை நிறுத்தினார்கள். और वहाँ पर एक बड़ा सा खंबा को खड़ा करते हैं। மற்ற கோத்திரங்கள் எல்லாரும் 9 கோத்திரங்கள் ஸ்தோத்திரம் மிக துக்கப்பட்டு இந்த 2 கோத்திரங்களை அழிக்க வேண்டும், யுத்தம் செய்து அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டார்கள். और बाकी 9.5 गोत्रों जो है बहुत ही दुख होकर ये दूसरे गोत्रों को मार डालना है करके उनके साथ मिलकर लड़ाई करने के लिए तैयार हो जाते हैं। அப்பொழுது ஆண்டவராய் கர்த்தர் யோசுவாவின் மூலமாய் ஒரு காரியத்தை சொன்னார். तभी परमेश्वर योशुआ के द्वारा एक कार्य को कहते हैं। யோசுவா 22 அதிகாரம் योशुआ का पुस्तक 22वां अध्याय 33 வசனத்திலே 33 वचन में அவர்கள் யுத்தத்தை போவதை விட்டு இஸ்ரவேலின் புத்திரர் தேவனை ஸ்தோத்திரித்தார்கள். और वे लोग जो है लड़ाई में जाने को छोड़कर वो परमेश्वर इजराइल के बच्चे परमेश्वर का स्तुति அவர்களுக்கு அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை அழிப்பதா இல்லாவிட்டால் அதை விட்டுவிட்டு தேவனை ஸ்தோத்திரிப்பதா என்று 2 காரியத்தில் வரும் பொழுது ஆவியானவர் இறங்கினார். நீ யுத்தம் செய்வதை நிறுத்து, தேவனை ஸ்தோத்திரி என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். और युद्ध करना है क्या, परमेश्वर का स्तुति करना है, तो उन्होंने वो सोचा कि नहीं, परमेश्वर ने कहा कि तू छोड़ और परमेश्वर का स्तुति करते रहे। அன்றைக்கு அவர்கள் துதிக்காமல் யுத்தம் செய்திருப்பார்கள் என்றால் இஸ்ரவேலிலே 2 கோத்திரங்கள் இல்லாமலே போயிருக்கும். और अगर वे लोग स्तुति ना करते हुए उन्होंने लड़ाई किया होगा तो इजराइल में उन दिनों में जो 2.5 गोत्र नहीं रह गए। தேவனை துதிப்பது
துதிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து உங்களை அது பாதுகாக்கிறது. परमेश्वर को स्तुति जो करना है आपके जीवन में एक बड़ा ஒரு एक பெரிய யுத்தத்தை அவிதமாக செய்யக்கூடாதபடிக்கு அது உங்களை தடுத்து நிறுத்துகிறது. बड़ा एक नष्ट से आपको बचाता है, एक बड़ा एक युद्ध से भी आपको बचाता है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, துதி தேவனை ஸ்தோத்திரிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா அழிவுக்கும் நாசமோசத்தையும் தடுத்து நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நிறுத்துகிறது. स्तुति करना, परमेश्वर का धन्य करना आपके जीवन में बड़ा बदलावट लेकर आकर सारे नष्टों को दूर कर एक बड़ा आशीर्वाद சிலர் சொல்வார்கள், நான் அவரிடத்துல போய் ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு நான் கேட்டுட்டு வந்தாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். कई लोगों को हमें सुना होगा कि वह कहते हैं कि मैं उनके पास जाकर झगड़ा करूंगा तो ही मेरा मन शांति बैठेगा। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, அது பிரச்சனை கூடிட்டு தான் போகும். वो समस्या बढ़ता ही நீங்க जाएगा। நினைப்பது போல அவர்கள் நினைப்பார்கள். वो आप जैसे सोचते हो वो भी மாறி ऐसे ही மாறி सोचते हैं। யுத்தம் மாறி மாறி அவிதமாய் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். इसका मतलब जो है बदल बदल लड़ाई बढ़ता ही அதை जाएगा। தூக்கி எறிந்துட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பாருங்கள். अब उसे फेंक कर परमेश्वर को स्तुति करके தேவன் देखिए, மிகப்பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். परमेश्वर एक बड़ा जीत आपको देंगे அநேகருடைய ஸ்தோத்திரத்திலே கிருபை பெருகும். और परमेश्वर को स्तुति करने से अनुग्रह का बढ़ोतरी मिलेगी। குடும்பமாய் ஸ்தோத்திரிங்க. आप परिवार मिलकर स्तुति தனித்து कीजिए, தேவனை ஸ்தோத்திரிங்க. अकेलेपन में परमेश्वर का 2 स्तुति कीजिए। கொரிந்தியர் 4:15 அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது. 2 कोरिन्थियों का पुस्तक 4:15 में हम पढ़ते हैं कि अनेक लोगों के अनुग्रह के द्वारा स्तुति के द्वारा अनुग्रह बढ़ता है। தேவனை துதிக்கிற ஒரு தேவ மனுஷன். दाऊद जो है परमेश्वर का स्तुति करने वाला एक मनुष्य है। ஒரு தேவனுடைய ஆலயத்திலே அவன் தேவனை துதிப்பதற்கென்று 4000 வீரர்களை வைத்திருந்தார். परमेश्वर के भवन में 4000 துதிக்கிற தேவ பிள்ளைகளை வைத்திருந்தார். परमेश्वर के भवन में परमेश्वर को स्तुति करने के लिए ही उसने 4000 जो स्तुति करने वाले लोगों को அதற்காகவே அவன் ஆயத்தப்படுத்தி, அதற்காகவே அவர்களுக்கு ஆகாரங்கள் கொடுத்து, அதற்காகவே அவர்களுக்குரிய தனி ஒரு உடை தந்து, அவர்களுக்கு வேண்டிய சம்பாத்தியத்தை கொடுத்து தேவனை துதிக்க 4000 பேரை வைத்திருந்தார். उसी के लिए उसने उन्हें खाना देकर, उन्हें रखकर और उसी के लिए उन्हें वस्त्र देकर, कमाई देकर वहां पर उस भवन में स्तुति करने के लिए ही रखा गया था। அவருடைய நோக்கங்கள் என்ன என்றால் தேவனை துதிக்க வேண்டும். उनका मकसद यही था कि प्रभु का स्तुति करना। தேவனை துதிப்பதற்காகவே தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற தாவீது அப்படி செய்திருந்தார். परमेश्वर प्रभु का गुण गाने के लिए ही उन्होंने रखा गया, दाऊद ने करके हम यहाँ पर पढ़ते हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை துதிக்க தவறக்கூடாது. परमेश्वर के संतान आप परमेश्वर को स्तुति करना कभी नहीं भूलना है। தேவனை துதியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर का स्तुति कीजिए, प्रभु आपको 1 आशीष देंगे। நாளாகமம் 23ஆம் அதிகாரம் पहला इतिहास का पुस्तक 23वां अध्याय 5ஆம் வசனத்திலே 23वां अध्याय 5वां वचन 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணிவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தாவீது சொன்னார். यहाँ पर हम पढ़ते हैं 4000 द्वारपाल नियुक्त हुए और 4000 उन बाजों से यहोवा की स्तुति करने के लिए ठहराए गए जो दाऊद ने स्तुति करने के लिए बनाए थे। 4000 பேர் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 4000 उन बाजों से यहोवा की स्तुति करने के लिए 24 மணி ठहराए गए। நேரமும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 24 घंटे परमेश्वर यहोवा का स्तुति ஏனென்றால் करते பரலோகம் रहते थे। எப்பொழுது துதியினால் நிறைந்திருக்கும். क्योंकि स्वर्ग राज्य हमेशा स्तुति धन्य से இந்த भरा हुआ பூமியிலே, இந்த रहता था। அரண்மனையிலே, நான் சொல்லுகிற ஆலயத்திலே அந்த துதியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். इस पृथ्वी में, इस महल में मैं स्तुति करने वाले उस भवन में हमेशा स्तुति गुणगान सुनते ही रहना எனக்கு है। அருமையான துதியின் உடைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். मेरे प्रिय लोगों, स्तुति का वस्त्र को परमेश्वर ने आपको துதிக்க पहनाया வேண்டும், है। துதிக்க வேண்டும். आप
स्तुति करते रहना है। துதி ஒரு அக்கினி என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். स्तुति जो है एक अग्नि, एक आग है करके मैं याद दिलाना எசேக்கியேல் चाहता 10 அதிகாரம் हूँ। एजेकियल का पुस्तक 10वां अध्याय 2 வசனத்திலே दूसरा वचन में கேருபீன்கள் நடுவே இருக்கிற அக்கினி தலையில் கை நிறைய எடுத்தார். और पहियों के बीच करूबों के नीचे के वहां से निकाला गया दोनों मुट्ठियों से। கேருபீன்கள் சேராபீன்கள் தேவனை துதிக்கிறவர்கள். यहाँ पर जो केरूबीन और जो करूबे और सेराबीन जो है वो அந்த परमेश्वर को கேருபீன்கள் स्तुति करते நடுவே हैं। என்ன இருந்தது? அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. और उन करूबों के बीच में अंगारों से भरे हुए थे। அதை கேருபீன்கள் கை நிறைய எடுத்து அங்கே அவிதமாய் இருக்கிற ஒரு மனுஷனிடத்திலே அவர்கள் கொடுக்கிறார்கள். और वो करूबों क्या करते हैं? अपनी दोनों मुट्ठियों से के बीच में से अंगारों को लेकर वो एक व्यक्ति को देते हैं। அந்த இடம் முழுவதுமாய் அக்கினி பிளம்பாகளாய் காணப்பட்டது. और उससे स्तुति करके करके वो पूरे जगह पूरा अंगारों से भर गया था। எனக்கு அருமையானவர்களே, தேவனை துதிப்பாய் என்றால் உன் நடுவே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். मेरे प्रिय लोगों, अगर आप परमेश्वर का स्तुति करते रहेंगे तो आपके बीच में अंगारे और ஏசாயா आग रहेगा। 6 அதிகாரம் 6 வசனத்திலே சேராபீன்கள் நெருப்பு தலையில எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகள், தேவ தூதர்கள் எங்கெல்லாம் துதித்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் அக்கினியும் நெருப்பும் எரிந்து கொண்டே இருந்தது. और ऐसा का पुस्तक 6:6 में हम पढ़ते, सारा हाथ में अंगारे लिए हुए लेते थे। वहाँ पर जहाँ पर भी स्तुति गीत गुन गाए जाते थे वहाँ पर अंगारे पड़ते रहते थे। துதிக்க அந்த இடம் அக்கினியாய் மாறும். और आप स्तुति करते करते वो जगह जो है आग அந்த से भर அக்கினியின் जाएगा। மத்தியிலே எந்த பிசாசு உள்ளே வர முடியாது. और उस अंगारों के बीच कोई भी எந்த शैतान अंधकार अंदर नहीं आ உள்ளே வர सकता है। முடியாது. कोई भी अंधकार अंदर नहीं आ ஏனென்றால் सकता है। துதித்து அந்த இடத்தை அக்கினியாக நீர் மாற்றி இருக்கிறீர்கள். क्योंकि स्तुति करते करते आपने उस जगह को अंगारों से भर நீங்கள் दिया है। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் ஒளியின் வஸ்திரங்களை தரித்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்கள் துதிக்கிறதான மக்கள். आप उद्धार पाए हुए बच्चे, आप उजाले वस्त्र नहीं केवल नहीं पहने हैं, लेकिन आप उस स्तुति के वस्त्र भी पहने हुए बच्चे हैं। துதியுங்கள், கிருபைகள் பெருகும். आप स्तुति कीजिए, अनुग्रह बढ़ोतरी துதியுங்கள், मिलेगी। தேவ பிரசன்னத்தை உணர்வீர்கள். आप स्तुति कीजिए, परमेश्वर का प्रशंसा को துதியுங்கள், महसूस அக்கினியாக करेंगे। ஆண்டவர் உங்களை மாற்றுவார். आप स्तुति कीजिए, आपको अंगारों के बीच में आग जैसे பவுலும் बनाएंगे। சீலாவும் துதிக்கும் பொழுது அஸ்திமானமே அதை அசைய பண்ணினார். पौलुस और सीलास जब स्तुति कर रहे थे तो पूरा पृथ्वी ही हिलने लगा, जमीन हिलने लगा। நான்காவதாக चौथी बात, எஸ்தர் 8 அதிகாரம் एस्तर का पुस्तक 8वां अध्याय 15 வசனத்திலே 10वां वचन 15 முர்தெகாய் वचन में, ராஜவஸ்திரம் தரித்தவனாய் இருந்தார். और हम यहाँ पर पढ़ते हैं मुर्दगाय जो है राजकीय वस्त्र पहना हुआ था। ராஜவஸ்திரம் தரித்தவனாய் காணப்பட்டார். वो राजकीय वस्त्र पहना हुआ दिखाई दिया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆண்டவராய் கர்த்தர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து தம் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்மை என்னவாய் மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களாய் மாற்றி இருக்கிறார். हमारे परमेश्वर जो हमारे ऊपर प्रेम रखकर हमारे लिए लहू बहाकर हमारे लिए कैसे बनाए, हमें राजा बनाए வெளிப்படுத்தின हैं। விசேஷம் 20 அதிகாரம் 6 வசனத்திலே இயேசுவோடு 1000 வருஷம் நீங்களும் நானும் ஆளுகை செய்ய போகிறோம். और प्रकाशित वाक्य का पुस्तक 20:6 में हम पढ़ते हैं कि यीशु के साथ हम वहाँ पर बहुत सालों युगा तक हम वहाँ पर राज्य करेंगे। ராஜவஸ்திரம் ஆளுகையை காண்பிக்கிறது. और राज्य का वस्त्र जो है वो हमें अधिकार दिखाता है। ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு 2 காரியத்தை கொடுக்கிறார். परमेश्वर यहोवा हमें 2 कार्य सिखा ஒன்று देते हैं। அதிகாரத்தை கொடுக்கிறார், இன்னொன்று வல்லமையை கொடுக்கிறார். एक अधिकार दिए जाते हैं और एक सामर्थ्य देते हैं। பிசாசுகளை துரத்துவதற்கு இயேசுவின் நாமத்தில் அதிகாரங்களை கொடுக்கிறார். शैतान और दुष्ट आत्माओं को भगाने के लिए यीशु के नाम से हमें வியாதிகளை अधिकार दिया गया है। சுகமாக்குவதற்கு கர்த்தருடைய வல்லமைகளை கர்த்தர் கொடுக்கிறார். बीमारियों के से चंगाई पाने के लिए हमें यीशु के नाम से सामर्थ्य दिया गया எனக்கு है। அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறார். राजकीय के वस्त्रों को आपने पहना ஆண்டவராகிய है क्या? கர்த்தர் ராஜவஸ்திரம் தரித்தவராய் 45ஆம் சங்கீதத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு ராஜவஸ்திரம் தரித்தவராய் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
और 45वां भजन संगीत में पढ़ के देखिए, परमेश्वर यहोवा जो है राजकीय के वस्त्रों को पहने हुए वो सिंहासन में वहां पर ராஜவஸ்திரம் बैठे हैं। தரித்ததான ஒரு ராஜா கூக்குரலிட ஆரம்பித்தார். राजकीय के वस्त्रों को पहना एक राजा जो है वो बहुत ही विलाप कर रहा था। 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் पहला राजा का पुस्तक 22वां अध्याय 32ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 32वां वचन ले लेंगे। இங்கே ஸ்தோத்திரம், ஆகாப் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் சிரியரோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு 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 காரியம் இணைந்து 2 பேரும் இந்த சிரியரோடு கூட யுத்தம் பண்ண போனார்கள். और अहाब राजा और यहोशापात राजा जो है एक कार्य के मिलकर सीरियन राजा के साथ युद्ध लड़ाई में चलने लगे। அப்பொழுது ஆகாப் ராஜா சொன்னான் யோசபாத் ராஜாவை பார்த்து, ஸ்தோத்திரம், நீ ராஜவஸ்திரம் தரித்து நீ அந்த என்னுடைய சாரட்டில் நீ உட்கார்ந்திருக்க வேண்டும். நான் வேறு வஸ்திரம் தரித்து நான் யுத்தம் செய்ய போகிறேன். எப்படி ஆயிலும் நாம் ஜெயம் பெற்றிருக்க வேண்டும். तब अहाब राजा ने योसवात राजा से कहा, तुम राजकीय के वस्त्र को पहनकर आप उस युद्ध में छत्र में बैठना है और मैं किसी और वस्त्र पहनकर मैं रहूंगा और हमें लड़ाई को जीतना है। ராஜவஸ்திரம் தரித்தவனை தான் எதிர்ப்பார்கள், சூழ்ந்து கொள்வார்கள். ராஜா மடிந்தால் யுத்தம் முடிந்துவிடும். और राज्य के वस्त्र को पहनने वाले लोग ही वो लड़ाई में लड़ाई करेंगे और वो मर भी जाएंगे। ஆகவே சீரியனுடைய படைத்தலைவன் வீரர்களை பார்த்து சொன்னான், வேற யாரிடத்தில் யுத்தம் பண்ண வேண்டாம். யார் ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறானோ அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள், அவனை அழித்து விடுங்கள், யுத்தம் சீக்கிரமாய் முடிந்துவிடும். तब सीरियन राजा ने अपने सेनाओं को कहा कि किसी और को मार न डालना, जो राजकीय के वस्त्र पहना है उसे मार डालो, तब युद्ध जल्दी से खत्म हो அதே जाएगा। போல அவிதமாய் ஸ்தோத்திரம், அந்த வீரர்கள் எல்லாரும் ராஜவஸ்திரம் தரித்ததான யோசபாத்தை சூழ்ந்து கொண்டார்கள், அம்புகளை எய்ய ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்கிறது, ராஜவஸ்திரம் தரித்ததான ஸ்தோத்திரம் யோசபாத் 22:32 அவன் கூக்குரலிட ஆரம்பித்தான். और वे लोग सारे सेना के लोग जो है राजकीय के वस्त्रों को पहना योसवात को मारने के लिए सभी तैयार हो गए थे। तभी कहा गया है शास्त्र, योसवात जो है चिल्ला उठा, ஐயோ என்னை விட்டு விடுங்க என்று சொல்லி அவன் கதற ஆரம்பித்தான். तब वो मुझे छोड़ दो करके वो रोने लगा, चिल्लाने लगा। படைத்தலைவன் சொன்னான், இவன் ராஜா அல்ல. और प्रधान के रथों के प्रधान ने कहा कि ये இவன் राजा ராஜாவாக नहीं है। இருந்திருப்பான் என்றால் கூக்குரலிட மாட்டான். யுத்தம் செய்து யுத்தத்திலே மடியத்தான் அவனுக்கு யோசிப்பான். और राजा रहेगा, अगर राजा रहेगा तो ये इस तरह चिल्लाएगा नहीं, वो ये लड़ाई करके मरने को ही चाहेगा। எதிராளி விளங்கி கொண்டான். और उसके दुश्मन ने समझ இவன் लिया ராஜவஸ்திரம் தரித்ததான் இன்னொரு மனுஷன். ये राज्य के वस्त्र எனக்கு அருமையான ராஜவஸ்திரம் தரிப்பதினாலே நமக்கு அதிகாரம் வந்து விடாது. मेरे प्रिय लोग, राजकीय के वस्त्र पहनने से हमें ராஜவஸ்திரம் தரித்திருப்பாய் என்று சொன்னால் உனக்குள் அந்த ஆளுகை, அந்த அதிகாரம் இருக்க வேண்டும். अगर राजकीय के वस्त्र आपने पहना हो तो उस आपके अंदर वो अधिकार, वो सामर्थ्य होना चाहिए। அது அந்த அதிகாரம் இருந்து பயன்படுத்த நீ தவறுவாய் என்றால் அவிதமாய் பிசாசு உன்னை அவிதமாய் சூழ்ந்து கொள்வான், பிசாசு உன்னை மேற்கொள்ளுவான். अगर वो अधिकार रहते हुए तो उसको इस्तेमाल करने के लिए तो भूल जाएगा, तो शैतान और दुष्ट आत्माएं तुझे घेर लेंगे। இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை இந்த காலையிலே பயன்படுத்தும்படியாக உனக்கு நான் சொல்லுகிறேன். यीशु के नाम से इस अधिकार को मैं तू इस्तेमाल करे करके मैं ஆண்டவராய் கர்த்தர் உனக்கு ராஜவஸ்திரம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर यहोवा ने तुझे राजकीय के वस्त्र दिया है। ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र यह कहता है कि तुम्हें राजाएं, प्रभु और याजक बनाए வஸ்திரம் हैं। தரித்திருப்பாய் என்றால் ஸ்தோத்திரம், உனக்கு அதற்குரிய அதிகாரம் இருக்கிறது. अगर तूने राजकीय के वस्त्रों को पहना है तो तुझे उसका अधिकार भी होगा। பிரசங்கியின் புஸ்தகத்தில் விதமாக பிரசங்கி சொல்லுகிறார், और सभा उपदेश का पुस्तक में ऐसा कहा गया है, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. और कहा गया
है कि राजा का बात कहीं कहाँ जहाँ कहीं भी है वहां पर எட்டாம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 8वां अध्याय 4वां वचन में ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. राजा के वचन में तो सामर्थ्य रहता நீ है. என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? और कौन उसे कह सकता है कि तू क्या करता है? அவருடைய வார்த்தையில் அதிகாரம், அவருடைய ஒவ்வொரு காரியத்தில் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. उसके सारे बातों में अधिकार है, सामर्थ्य है करके நீ यहाँ ராஜாவாக இருக்கிறாய். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் மாத்திரமல்ல, ராஜவஸ்திரத்தை ஆண்டவர் உன்மேல் வைத்திருக்கிறார். तू राजा है, परमेश्वर ने न्याय केवल चुना है, लेकिन तुझे राजकीय वस्त्रों எதை को तुझे கண்டு நீ पहनाया है. பயப்படுகிறாய்? तू किस चीज के लिए तू डर रहा நீ है? உன்னுடைய அதிகாரங்களை அவிதமாக்க நீ மறந்து விடாதே. तेरे अधिकार को तू भूलना नहीं. ஒரு பாஸ்டர் ஜெபிப்பதற்காக ஒரு மாலை நேரத்திலே ஒரு வரப்பு வயல்வெளியிலே நடந்து போய் கொண்டிருந்தார். एक पासवान प्रार्थना करने के लिए एक खेती की ओर से गुजर रहे थे. அப்படி அவர் போகும் பொழுது तब वो जाते समय அது ஒரு மாலை நேரம், அப்படியே ஒரு இருள் வந்து கொண்டிருக்கிற நேரம். और वो शाम का समय था जब सूरज ढक रहा था और अंधकार छाने रहा. எதிரே வந்த ஒன்றின் மேல் அவர் மோதி விட்டார். और सामने आए एक वस्तु के पास उसने ठुकराया. அவர் அந்த நேரத்தில் நினைத்தார், இந்த வரப்புல எத்தனை முறை நடந்திருக்கிறோம், ஒரு மரம் கிடையாது, இல்லை நான் தடுப்பதற்கு ஒரு எந்த விதமான ஒரு தடை ஒண்ணுமே இல்லை, எதன் மேல நம்ம மோதிட்டோம் சொல்லிட்டு மோதின அதை பார்க்கும்படியாக அவர் தலை நிமிர்ந்தார். மிக பயங்கரமான உருவம், அவிதமாய் நிறைந்த ஒரு பிசாசு பயங்கர ரூபத்திலே எதிரே முன்பாக நின்று கொண்டிருந்தார். और तब वो ठुकराया. उस वस्तु को देखकर वो सोचता है कि यहाँ पर तो कुछ भी नहीं है, एक पेड़ भी नहीं है इतने दिनों से, लेकिन अब मैं किसके सामने आकर ठकराया हूँ. பயங்கரமான உருவம் அங்கே அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கு. तब वो देखता है कि एक बहुत ही खतरनाक सा एक இவருடைய आत्मा उसके சரீரம் सामने எல்லாம் खड़ा அப்படியே है. வேர்த்து பெருவெறுத்து போனது. और उसके पूरे शरीर और पास्टर के पूरे शरीर बहुत गर्माहट से भर गया. அவருடைய சரீரம் நடுங்கவும் ஆரம்பித்தது. और वो बहुत ही गिड़गिड़ाने இவ்வளவு பெரிய लगे. பிசாசை, ஒரு உருவத்தை, சாத்தானை அவர் பார்த்தது கிடையாது. इतना बड़ा शैतान, इतना बड़ा उस दुष्ट आत्मा को उसने कभी नहीं देखा. அந்த பிசாசு பேசினது, वो शैतान उनसे बात करने लगा. நீ ஒரு தேவனுடைய மனுஷன், तू एक परमेश्वर का दास है. உன்னை கண்டுதான் நான் பயப்படணும், तुझे देखकर तो मुझे डरना என்னை होगा, கண்டு நீ ஏன் பயப்படுகிறாய்? लेकिन मुझे देखकर तो तू डर रहा है. நான் வயலை விட்டு இறங்கிக் கொள்கிறேன், நீ ஒரு வழியை பார்த்து போ. मैं खेती से नीचे उतर जाता हूँ, तू तेरे रास्ते को देखकर चल. அது கீழே இறங்கினது. இந்த தேவ மனுஷன் வழியிலே நடந்து கொண்டு வந்தார். वो नीचे उतर गया और ये परमेश्वर का दास उस मार्ग में चलता रहेगा. பிசாசுக்கு தெரியும், शैतान जानता நீ है தேவனுடைய மனுஷன், तू परमेश्वर का உன்னை दास பார்த்து है. நான் பயப்படணும், तुझे என்னை பார்த்து நீ பயப்படக்கூடாது. तुझे देखकर तो मुझे डरना होगा, मुझे देखकर तू नहीं डरेगा. உன்னிடத்தில் வல்லமையான நாமம் இருக்கிறது, क्योंकि तेरे पास सामर्थ्य भरा உன்னிடத்தில் नाम அதிகாரம் है. இருக்கிறது. तेरे पास अधिकार दिया गया நீ है. சொன்னால் நாங்கள் நடுங்க வேண்டும். तू कहेगा तो हमें गिड़गिड़ाना எனக்கு होगा. அருமையான मेरे प्रिय लोग, ராஜவஸ்திரம் தரித்த யோசபாத் கூக்குரலிட்டார். राज्य का वस्त्र को पहना हुआ योसबात चिल्लाने लगा. எத்தனை பரிதாபமானது. कितना एक दुख भरा இன்னைக்கு அநேக कार्य தேவ है. பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கு. आज अनेक परमेश्वर के संतान ऐसे ராஜவஸ்திரம் हैं. தரித்திருக்கிறேன் என்று பேர் தான் உண்டு ஒழிய சின்ன காரியமானாலும் நடுங்கி பயந்து என்ன நடக்குமோ என்று இன்றைக்கு அமிதமாய் அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. राज्य का वस्त्र पहना हुआ सिर्फ नाम के लिए है, लेकिन आज क्या संभव होने वाला है, ऐसे डर सा बैठा गया उनके मन में और चिल्लाते ऐसे गिड़गिड़ाते विलाप करते रहते हैं. இந்த காலையில நம்ம இப்படி इस இருக்கிறோம். सुबह के समय पर हम किस तरह है? ராஜவஸ்திரம் தரித்திருக்கிற நீ தேவனை தான் மகிமைப்படுத்துகிறேன். राज्य के वस्त्र को पहना हुआ तुम परमेश्वर को ही आप महिमा देना है. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். प्रेरित का पुस्तक 12 अध्याय 21 का वचन ले लीजिए. ராஜவஸ்திரம் தரித்து ஏரோது அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். और यहाँ पर हम पढ़ते हैं कि राज्य का वस्त्र पहना हुआ हेरोद जो है उस सिंहासन में बैठा ஏரோது हुआ था. ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினார்.
और यहाँ पर हम पढ़ते हैं कि हेरोद जो है राज्य का वस्त्र पहनकर वो सिंहासन में उपदेश दे रहा था, பிரசங்கம் பண்றான். वो प्रचार कर रहा है ஜனங்கள் ஏராளமாய் கூடி இருந்தார்கள். और यहाँ पर अनेक सारे लोग அந்த इकट्ठे ஜனங்கள் हुए थे। எல்லாரும் அவரை பார்த்து ஏரோது பார்த்து சொன்னார்கள், இது மனுஷ சத்தம் இல்ல ராஜாவே, இது தேவனுடைய சத்தம். இன்னைக்கு பிரசங்கத்தை பிச்சிட்டீங்க, உங்களை மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. और लोगों ने पुकार उठे कि कहा कि तो मनुष्य की नहीं परमेश्वर का शब्द है, ते तुम्हारे जैसा कोई भी प्रचार नहीं कर सकता, संदेश உங்களை மாதிரி नहीं दे பிரசங்கம் सकता। பண்றதுக்கு உலகத்தில் யாரே கிடையாது. इस संसार में आपके जैसे संदेश देने वाला कोई भी नहीं है। ஜனங்கள் எல்லாம் பேச பேச அவனுக்குள்ள ஒரு பெருமை ஏற்பட்டது. सारे लोग जैसे ही बात करने लगे उसके अंदर एक घमंड सा हो பைபிள் गया। சொல்லுகிறது, पवित्र शास्त्र அவன் कहता தேவனை है, மகிமைப்படுத்தாதிருந்தபடினால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து சென்றான். और पवित्र शास्त्र ऐसा कहता है कि परमेश्वर की महिमा उसने नहीं किया, इसीलिए प्रभु के स्वर्ग दूत ने उन्हें मारा और वो कीड़े पड़ के मर गया था। ராஜவஸ்திரம் தரித்து நீ கூக்குரலிடக்கூடாது. तू राज्य का वस्त्र पहनकर चिल्लाते नहीं रहना। ராஜவஸ்திரம் தரித்து நீ பெருமைப்படக்கூடாது. तू राज्य का वस्त्र पहनकर तुझे घमंड नहीं रहना மகிமை है। கனம் துதி எல்லாம் ஆண்டவருக்கு செலுத்தவே. सारे महिमा स्तुति आदर सम्मान केवल உன்னை குறித்து परमेश्वर को யார் ही देना எவ்வளவு है। பெருமையாய் பேசினாலும், என்ன பெருமையான காரியங்கள் நடந்தாலும், தேவனை மகிமைப்படுத்த கனப்படுத்த நீ தவறக்கூடாது. तेरे बारे में चाहे कितने भी घमंड और गर्व से लोग भी कहे, कितना भी वाहवाही तुझे करे, लेकिन परमेश्वर का स्तुति और महिमा करना नहीं ஒரே भूलना। ஒரு காரியத்தை சொல்லி சீக்கிரமாக நான் முடிக்கிறேன். एक कार्य को कहकर मैं जल्दी समाप्त करने चाहता हूँ। ஆதியாகமம் 3 அதிகாரம் 21 வசனம். उत्पत्ति का पुस्तक 3 अध्याय 23वां वचन में, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். और हम देखते हैं कि परमेश्वर का परमेश्वर ने आदाम और उनकी पत्नी हव्वा को अपना वस्त्र देकर पहनाया அவர்களுக்கு அந்த உடையை உண்டாக்கி அதை உடுத்தினார். और उस वस्त्र को बनाकर उन्हें पहनाया भी गया। எங்க எத்தனையோ உடையை குறித்து சொல்லிக் கொண்டு வந்தேன். இங்க ஆதாம் ஏவாளுக்கும் தேவன் உடுத்தின உடையை குறித்து இங்க நான் வாசிக்கிறோம். मैंने कितने सारे वस्त्रों के बारे कहा है, लेकिन यहाँ पर आदाम और हव्वा के जो वस्त्र के बारे में भी हम पढ़ते हैं। இந்த உடை தான் எலியா தீர்க்கதரிசி அவ்விதமாக உடுத்தியிருந்தார். और यहाँ पर ये वस्त्र जो है जो एलिया भविष्यद्वक्ता ने भी पहना हुआ था। இந்த உடை நமக்கு எதை காண்பிக்கிறது? அவன் யார், நாம் யார் என்பதை அந்த உடை நிரூபித்து காண்பிக்கிறது. ये वस्त्र हमें क्या दिखाता है, हम कौन है, हम क्या है करके ये वस्त्र हमें समझाता है। 2 ராஜாக்கள் 1 அதிகாரம். दूसरा राजाओं का पुस्तक 1 अध्याय। இந்த வசனங்களை முதல் சில வசனங்களை நீங்கள் வாசித்தால், यहाँ से पहले कई वचन को जब हम पढ़ेंगे, ஆகாப் ராஜாவுடைய குமாரனாகிய அகசியா ராஜா மேல் வீட்டினுடைய கிராதியிலிருந்து அந்த கீழே விழுந்து அவன் வியாதிப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறார். अहाब राजा का जो पुत्र अहस्या राजा जो है एक झिलमिलदार खिड़की में से अठारी में गिर पड़ा और बीमार हो गया था। அந்த அகசியா ராஜா தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபு என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு போய் அந்த பூசாரி இடத்துல நீங்க விசாரிக்கணும், ராஜா பிழைப்பாரா இல்லையா, ராஜா சொல்லிட்டு கேட்டுட்டு வர சொன்னாருன்னு நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். यहाँ अहस्या राजा ने अपने नौकरों से कहता है कि आप जाकर उस एक्रोन के बाल जबूब नाम देवता से ये पूछाओ कि इस बीमारी से बचूंगा या नहीं करके। அதை கேட்கிறதுக்கு போயிட்டு இருந்தாங்க. और तभी ये लोग भी वो पूछने के लिए जा चले। எலியா வந்துட்டார்.
रास्ते में एलिया वहां पर आ எலியா गए। தீர்க்கதரிசி வழியில வந்துட்டார். एलिया भविष्यद्वक्ता वहां पर आ அவங்க गए எங்க போறாங்க என்பதை ஆண்டவர் அவருக்கு சொல்லிட்டார். और वो कहां पर जा रहे हैं करके परमेश्वर यहोवा ने நீ उनसे कह அவன்கிட்ட गए। போய் நீ அவங்க இடத்துல போய் நீ இதை பேசு, நான் சொன்னது சொல்லு அப்படின்றார். और तभी कहा गया कि तू वहां पर परमेश्वर ने कहा कि तू ये सब बात कर करके उसे எங்க भेजा போறீங்க गया। அப்படின்னு கேட்டார். तब उसने पूछा एलिया ने ராஜா कहां जा रहे हो? அகசிய ராஜா இப்படி விழுந்துட்டாரு, படுத்த படுக்கையா இருக்கிறார், நாங்க விசாரிக்கிறதுக்கு பாகால் சேவகத்துக்கு நாங்க போறோம். तब उनके नौकरों ने कहा ऐसे आसिया राजा ऐसा गिर गया और बीमार हो गया, इसलिए हम पागल जबूब देवता के पास पूछने जा रहे हैं। சொன்ன உடனே சரி கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கொண்டு போய் அவன்கிட்ட சொல்லி நீ பாகால் சேவகத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இப்ப நேர ராஜாட்ட போ அப்படின்னா. और तब ये कहते हैं कि परमेश्वर कहता है कि तुझे वहां पर उस देवता के पास जाने की जरूरत नहीं है, तू जाके चले जाना करके कहता है। என்ன சொல்லணும்? ராஜாவே நீ ஏறின கட்டில இருந்து இறங்க மாட்டே, செத்தே போவேன்னு சொல்லிடு. और तू ये कहना कि तू चढ़ा हुआ बिस्तर में तो पलंग में पड़ा है, तू वहां से उठेगा नहीं लेकिन मर जाएगा करके कह जाना। ரெண்டு ராஜாக்கள் 1 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். दूसरा राजा पहला अध्याय 6 वचन में हम पढ़ते हैं। உடனே இந்த அகசிய ராஜாவுக்கு அவன் சொன்ன விஷயங்கள் கூட அவனுக்கு பெருசா தெரியல. அவன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவனை பார்த்துட்டு போனவங்கள்ட்ட கேட்குறான், அவன் எப்படி இருந்தான், அவன் என்ன உடை உடுத்திருந்தான். और तब ये अहाब राजा ने कहा कि उनके बाद ये भी नहीं सुनकर वो आश्चर्य नहीं हुआ, लेकिन उसने पूछा कि आपने जिस व्यक्ति से मिला वो कौन है, उसने कौन सा वस्त्र पहना हुआ था। முதல் அதிகாரம் 8 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் மயிருடைய தரித்து வார்க்கச்சை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவன் கிஸ்வினாக எலியாதான் என்று சொல்லிட்டான். और तब उसे पहला अध्याय 8वां वचन में हम पढ़ते हैं कि वो रोआर मनुष्य था और अपने कमर में चमड़े का फटा बांधे हुए था। तब ही तिशबी ने एलिया होगा करके कह गया। எலியா தான் அப்படி அந்த ட்ரெஸ் உடுத்திருப்பான். तब उसने कहा कि एलिया ही वैसा है जो वैसा அவனுடைய वस्त्र உடை पहनता है। அவன் யார் என்பதை காண்பிக்கிறது. उनका वस्त्र ही वो कौन है करके दिखाता है। உங்களுடைய உடை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா என்பது உங்களுக்கு மற்றவங்களுக்கு காண்பிக்கும். आपका वस्त्र आपने उधार पाया है या नहीं करके दूसरों को दिखाता है। அப்போ அங்கே அந்த உடையை பார்த்த உடனே இது எலியாவுடைய உடை. और उसके वस्त्रों को देखते बोलते ही वो एलिया का वस्त्र है, पहचान लेता है। இது எலியாவுக்கு ஒரு பிரதிஷ்டை காண்பிக்கிறது. ये जो एलिया के लिए एक प्रतिष्ठा दिखाता है, மற்றவர்களுக்கு ஒரு அடையாளமாய் காண்பிக்கிறது. दूसरों के लिए एक चिन्ह साबित होता है। அந்த உடை கடினமா இருக்கும். वो वस्त्र जो है बहुत ही कठिन होगा சாதாரணமா யாரும் உடுத்திக்கிற மாட்டாங்க. और साधारण से कोई भी व्यक्ति नहीं पहन सकता। காத்து போகாது. और अंदर बहुत दम घुटेगा, हवा नहीं जाएगा। ஆனால் மரணம் வரைக்கும் அந்த உடையை அவன் உடுத்தியிருக்க வேண்டும். लेकिन उसके मरने तक उस वस्त्र में ही उसे रहना है। மத்தேயு 3 அதிகாரம் मत्ती का पुस्तक 3 अध्याय 4 வசனத்திலே 4 वचन में இதே உடையத்தான் யோவான் உடுத்தியிருந்தான். यही वस्त्र को योना भी पहना हुआ था। இதெல்லாம் அவனுடைய பிரதிஷ்டை காண்பிக்கிறது. ये सब उनके प्रतिष्ठा को दिखाता है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, என் வார்த்தையை நான் சுருக்கிறேன். मेरे वचनों को मैं समाप्त करता हूँ। ஆண்டவராய் கர்த்தர் இந்த தோலுடையை ஆதாமுக்கு கொடுக்கிறார். परमेश्वर यहोवा ने अपने ये चमड़े का वस्त्र को आदाम இந்த को देते உடையை हैं, எலியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். उसी तरह वो एलिया को भी देते हैं। இந்த உடையை யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கிறார். उसी तरह ये वस्त्र को योना बपतिस्मा को भी देते இந்த हैं। உடை மற்றவர்களுக்கு முன்பாக அடையாளம் அடைகிறது, இவர்கள் யார் என்பதை காண்பிக்கிறது. ये जो वस्त्र है दूसरों के सामने वो चिन्ह रखता है, ये कौन है करके वो उन्हें साबित करता அதை है। உடுத்தின தேவ பிள்ளைகளுக்கு அது பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. वो पहने हुए लोगों को वो प्रतिष्ठा उनका நீங்கள் दिखाता अनेक है। காரியத்தில் நீங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கலாம். अनेक कार्यों में आपने भी प्रतिष्ठा किया होगा। அந்த பிரதிஷ்டை உடைந்து போயிருக்கிறதா? क्या वो प्रतिष्ठा टूट गया है? மறுபடியும் இந்த காலையில நினையுங்கள். फिर दोबारा उसे पुदीपिए। स्मरण कीजिए, उसे नया बनाइए। ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் மத்தேயு 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். और शादी का वस्त्र नहीं पहना हुआ एक व्यक्ति, मत्ती 22वां वचन में हम पढ़ते हैं। சிநேகிதனே எப்படி இங்க வந்தா என்று அங்கே அந்த எஜமான் கேட்பதை குறித்து, ராஜா கேட்பதை குறித்து வாசிக்கிறோம். दोस्त तू यहाँ कैसे आया करके उस वो
वो राजा पूछते हुए हम देखते हैं, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றார். परमेश्वर के स्वर्ग राज्य में हमें जाना है तो நான் சொன்ன இந்த வஸ்திரங்கள் இல்லாமல் அங்கே செல்ல முடியாது. मैंने जो वस्त्र कहा है उसके अलावा आप वहां पर नहीं जा सकते। அந்த வஸ்திரங்கள் நமக்கு எத்தனை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. वो सारे वस्त्र हमें कितने सारे सीख सिखाते हैं। அது உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறது. वो आपको परमेश्वर के संतान है करके நீங்கள் दिखाते வெளிச்சத்தின் हैं। பிள்ளைகள் என்பதை சுட்டி वो காண்பிக்கிறது. उजाले के संतान है करके वो बताता है। நீங்கள் தேவனை எப்பொழுதும் துதிக்க வேண்டும். आप परमेश्वर का हमेशा स्तुति करना है। உங்களுக்கு அதிகாரங்கள் வல்லமைகளை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். आपको अधिकार और सामर्थ्य मैं देता हूँ। நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். आप कौन हो करके दूसरे लोग आपको देखकर समझना चाहिए। நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। கண்கள் மூடி வாய் திறந்து நாம் ஜெபிக்கலாம். हम आंखें बंद कर मुंह खोलकर प्रार्थना எங்களை करें। நேசிக்கிறதான பரலோகத்தின் பிதாவே, मेरे प्रिय मुझे प्यार करने वाले இந்த मेरे प्रिय ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த परमेश्वर, காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். इस आशीर्वादित सुबह के समय के लिए நாங்கள் मैं கேட்ட இந்த धन्यवाद देता हूं। வார்த்தைகள் எல்லாவற்றும் ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் விளக்கி காண்பிக்கிறது. और हमने सुने हुए ये सारे संदेश पवित्र आत्मा जी आप उन्हें समझाइएगा आपके வெறுமையான बच्चों को। வார்த்தைகளாக வெளிவராமல் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். परमेश्वर हमें जिस लिए भेजा गया वो वचन व्यर्थ नहीं जाना चाहिए, जिसके लिए भेजा நம்முடைய गया वो पूरा होना பிள்ளைகளுக்கு चाहिए। இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் விளங்கட்டும். और आपके बच्चों को ये संदेश आशीर्वादित ठहराना है। இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை தங்களுடைய திருமண நாளை நினைக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். इस हफ्ते में अपने जन्मदिन अपना शादी का सालगिरह मनाने वाले अपने बच्चों के लिए मैं प्रार्थना இந்த करता பிள்ளைகளை हूँ। காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. उन बच्चों को आप संभाल लीजिए, आशीर्वाद कीजिए। சீக்கிரமா எங்களுடைய ஆராதனை திறக்கப்படணும், ஆராதனை ஸ்தலம் திறக்கப்படணும். जल्दी हमारा आराधना शुरू होना है, हमारा कलिशा चालू होना இந்த है। வாதைகள் சீக்கிரமாய் ஒழிந்து போகட்டும். और यहाँ सारे विपत्ति और हानि पूरा खत्म हो எல்லா जाना चाहिए। மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति केवल आप இயேசு ही को देते கிறிஸ்துவின் हैं। நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் அவர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை மறவாதே. மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். 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 உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே உங்களுடைய அன்பின் வாழ்த்து. आप सभी को यीशु मसीह के नाम से हम प्रेम से बधाई देते हैं। மற்றவர்களுக்கு உங்களுடைய அருமானவர்களுக்கு இதை அனுப்பி வைங்க. आपके प्रिय लोगों को, दूसरों को, आप न जानते हुए लोगों को भी ये இது भेजिएगा வரைக்கும் ये वीडियो। சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. अब तक जिन्होंने सब्सक्राइब नहीं किया वे आप सब्सक्राइब கர்த்தர் உங்களை कीजिए। ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। आमीन। आमीन। Thank you.